நான் போய் கேட்டேன், என்ன சுவாமி இந்த 2 தூணை அகற்றி விடுங்களே, பெருமாள் சரியாவே சேவை சாதிக்க மாட்டேன் என்கிறார். உடனே பதில் சொன்னார், மூடமே, இந்த 2 தூண் வைக்கப்பட்டிருப்பதே நீ நன்கு சேவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். என்ன சொல்லுகிறீர் நீர் என்று சந்தேகம். ரொம்ப பக்தி இருந்தால் மயக்கம் போட்டு கீழே விழ வாய்ப்பு உண்டு. ஒரு கம்பத்தை பற்றி கொண்டோம் என்னால், ஒரு பற்றுக்கோடு கிடைத்து விட்டதென்னால் அதை பற்றி கொண்டு கீழே விழாமல் பெருமானை சேவிக்கலாமா? ஆக மெய்யன்பு உடையவர்கள் மயங்கி கீழே விழ வாய்ப்பு உண்டு. பராசர பட்டர் சரித்திரத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுகிறேன். பராசர பட்டரிடத்தில் ஒருத்தர் பூஜாக்கிரமம் கற்க வேண்டும் என்று வந்தார். அவருக்கு ஆசை திருவாராதனம் பண்ண வேண்டும். சுவாமி எப்படி பண்ண வேண்டும் சொல்லிக் கொடும் என்று கேட்டார். இவர் சொன்னார், காலையில 8:30 மணிக்கு வந்துவிடும், சொல்லிக் கொடுக்கிறேன் என்று அழைத்தார். 8:30 மணிக்கு சீடர் வந்தார், சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். சாயங்காலம் 8 ஆச்சு, இன்னமும் பாடம் முடியவே இல்லை. வந்தவருக்கு ரொம்ப அலுப்பு. நித்தியமும் பூஜையா பண்ணாமலே இருந்திருக்கலாம். இன்னும் தெரியாதனமாக கேட்க போய் இவர் 12-13 மணி காலம் சொல்லிக் கொடுக்கிறாரு. கடைசியில் 9 மணிக்கு முடிந்தது. காலையில 8க்கு ஆரம்பித்து சாயங்காலம் ராத்திரி 9 மணிக்கு முடிந்திருக்கிறது. இப்படித்தான் பூஜை பண்ண வேண்டும் என்று சொன்னார். அவருக்கு ஒரு சந்தேகம், நமக்கு இவ்வளவு சொல்லிக் கொடுத்தாரு, இவர் எவ்வளவு நேரம் பண்ணுகிறார் என்று பார்க்க வேண்டும். நாளைக்கு வரட்டுமா என்று கேட்டார். வாயேன் என்று அவரும் அனுமதி கொடுத்தார். அடுத்த நாள் காலை 8 மணிக்கு வந்து சேர்ந்தார். பூஜைக்கு கதவுகளை திறந்ததும் தெரியவில்லை, மூடினதும் தெரியவில்லை. ஒரு கணத்திலே இவர் பூஜை முடிந்ததாக அறிவித்தார். இவருக்கு மனசுல இவ்வளவு கோபம், கழுத்து வரைக்கும் வந்து விட்டது. கேட்க வேண்டும் என்று எத்தனைக்கிறார், தைரியம் இல்லை. இதனை எனக்கு 13 மணி காலம் சொல்லிக் கொடுக்கிறேன், நீர் ஒரே ஒரு கணம் மட்டும்தான் பண்ணுவீரோ? கேட்க வேண்டும் என்ன ஆசை, தைரியம் இல்லை. பராசரப்பட்டருடைய தாயாரிடத்தை போய் கேட்டார். உம்முடைய பிள்ளை ஊருக்கு ஒன்று உபதேசிக்கிறார், அவர் ஒன்று செய்கிறார், ரொம்ப நன்னா இருக்கிறது. எனக்கு 13 மணி காலம் சொல்லிக் கொடுத்தார், அவருக்கு மட்டும் ஒரு கணம் தானா? தாயார் ஒரே போடு போட்டாள், என் பிள்ளைக்கு ஒரு கணமும் ரொம்ப அதிகம், உமக்கு 13 மணி காலமும் ரொம்ப குறை. அவ்வளவுதான் விஷயம். ஏனென்றால் என் பிள்ளை பகவானிடத்துல ரொம்ப பக்தி உடையவன். பக்கத்திலே போனாலே மயங்கி விழுகிற ஸ்வபாவம் அவருடைய. தைரியமாக நின்று நல்ல நிலையோட தெளிந்தவராய் பூஜை பண்ணுவதற்கு அவராலே முடியவே முடியாது. பக்கத்திலே போனாலே காலாழும் நெஞ்சடியும் கண்சுடலும் என்று மயங்கி போய் கீழே விழுந்து விடுகிறார். அவர் எங்கிருந்து பெருமானுக்கு பூஜை பண்ண? ஆக ருக்மிணி மயங்கி போனாள் கண்ணனுடைய அழகிலே என்று பார்க்கிறோம். கண்ணன் அழகிலே மயங்காதவர்களே கிடையாது. பாண்டவ தூதனாக துரியோதனன் சபைக்கு வரப்போகிறான் கண்ணன். துரியோதனன் அத்தனை பேருக்கும் கட்டளையிட்டான், அந்த இடைப்பயல் வரப்போகிறான், யாரும் எழுந்து நின்று மரியாதையை தரக்கூடாது, எழுந்தீர்களானால் உடல் இருக்கும் தலை இருக்காது என்று எச்சரித்தான். மந்திரிகள், அமைச்சர்கள், பிரஜைகள் எல்லாரும் தீர்மானித்துக் கொண்டார்கள், எழுந்து கொள்ளவே கூடாது, எழுந்தால் தலை தப்பும், தலை தப்பாது என்று தீர்மானித்துக் கொண்டார்கள். ஆக தலை தப்ப வேண்டும் என்னால் எழுந்து கொள்ளாமல் அமர்ந்து விட வேண்டியது என்று தீர்மானம் ஆகிவிட்டது. கண்ணன் வந்து சேர்ந்தான். எல்லாரும் எழுந்து நிற்கிறார்கள். துரியோதனனுக்கு ரொம்ப கோபம். நான் கட்டளையிட்டிருந்து நீங்கள் எல்லாம் நிற்கிறீர்களே, இது நியாயமா என்று கேள்வி கேட்டான். அவர்கள் ஒரே பதில் சொன்னார்கள், சுவாமி நீர் முதலிலே உண்மை பார்த்துக் கொள்ளும், நீர் உண்மை முதலிலே பார்த்து கொண்டு நம்மிடத்திலே பேச வேண்டும். முதலிலே எழுந்ததே நீர் தான். துரியோதனன் பார்த்தால் தன்னுடைய அரியாசனத்தில் அமர்ந்திருக்கவில்லை, நின்று கொண்டிருக்கிறான். எழுந்து நின்னதே அவனுக்கு தெரியவில்லை. கண்ணன் அழகிலே அந்த அளவுக்கு மயங்கி போயிருக்கிறார். ஆக ராமன் மட்டும்